சட்டமன்றத்தில் மௌனமான உதயநிதி. கடும் கோபத்தில் திமுக எம்எல்ஏக்கள். நேரலையே வேண்டாம்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவை சட்டமன்றத்துல வைத்து செய்யலாம் அப்படின்னு திமுக கணக்கு போட்டுச்சு. அந்த கணக்கு என்பதை நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட்டை சட்டமன்றத்துல இப்போது மானிய கோரிக்கை விவாதம் நடந்து வருது. இந்த நிலையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சட்டமன்றத்துல முக்கியமான விவாதங்களின் போது ஆப்சென்ட் ஆகிறாரு. இதனால திமுக எம்எல்ஏக்களே அதிருப்தியில இருக்கிறதா பரபரப்பா அறிவாலய வட்டாரத்துல கிசுகிசுக்கப்படுது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குச்சு. பட்ஜெட் மீதான விவாதம் முடிந்து இப்போ துறை வாரியான மானிய கோரிக்கை நடந்து வருது. காலை 9:30 மணி தொடங்கி மாலை 6 மணிக்கு மேல வரைக்கும் சட்டமன்ற கூட்டம் நடக்குது. ஆனா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சில நாட்கள் அவைக்கே வர்றது கிடையாது. சில நாட்கள் கொஞ்ச நேரம் மட்டும் அவையில இருந்துட்டு மதியமே கிளம்பிடுறாராம். கடந்த வாரத்துல உதயநிதி 2 நாட்கள் அவைக்கு வரல. அந்த 2 நாட்கள்ல தான் எம்எல்ஏக்களுக்கு கார், என்னுடைய டேபிள்ல 3 துறைகளுடைய ஃபைல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான முக்கியமான விஷயங்களை எல்லாம் முதல்வர் விஜய் அவையில பேசியிருந்தாங்க. அப்போ திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே மயான அமைதியா இருந்தாங்க. அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அன்னைக்கு அவையிலேயே கிடையாது. 2 நாட்கள் கழித்து வந்துதான் இந்த விவகாரங்கள்ல முதல்வருக்கு உதயநிதி பதிலும் கூறியிருந்தாங்க. அதே மாதிரி அவையில முதல்வரினுடைய நகராட்சி நிர்வாகத்துறைக்கான மானிய கோரிக்கையும் தாக்கலாச்சு. அத முதல்வர் விஜய்க்கு பதிலா அமைச்சர் ராஜ்மோகன் தான் தாக்கல் செய்திருந்தாங்க. முதல்வர் விஜய் பதிலறி கூட ஆற்றல. அத முதல்வர் விஜய்க்கு பதிலா அமைச்சர் ராஜ்மோகன் தான் தாக்கல் செய்திருந்தாங்க. முதல்வர் விஜய் பதிலறி கூட ஆற்றல. உதயநிதி அவையில இருந்து முதல்வர் எங்கே, முதல்வருக்கு அவருடைய துறை மேல அக்கறை இல்லையா அப்படின்னு பேசு பொருள் ஆக்கி இருக்கலாம். இத உதயநிதி கண்டுக்கவே இல்ல. ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலையில 110 விதியின் கீழ் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து அப்படின்னு முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க. திமுக பரந்தூர் திட்டத்தை ஆதரிக்கிறாங்க. ஆனா முதல்வர் விமான நிலைய திட்டம் ரத்து அப்படின்னு அறிவிக்கும் போது அவையில உதயநிதி கிடையாது. திமுக வெளிநடப்பெல்லாம் செஞ்சு தங்கம் தென்னரசு அதை பற்றி பேசி முடித்த பிறகுதான் உதயநிதி அவைக்கே வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு கட்சியாகவும் திமுக எம்எல்ஏக்களை அவையில உதயநிதி முறையா வழிநடத்துறது கிடையாத மாதிரியும் தெரியுது. சென்னை மாநகராட்சியில சொத்து வரி திடீர்னு மறுமதிப்பீடு செய்யப்பட்டு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கு. மேயர் பிரியா என்னிடம் ஆலோசிக்காம அதிகாரிகளை இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பேசிருக்காங்க. ஆனா இந்த விவகாரத்தை எந்த திமுக எம்எல்ஏவும் அவையில கேள்வியா எழுப்பல. அவையில பேசிய முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவும் இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளல. ஸ்கோர் செய்ய வேண்டிய இடங்கள்ல எல்லாத்துலயுமே உதயநிதி கோட்டை விட்டுட்டு இருக்காரு. அவை நிகழ்வு முழுவதையுமே நேரலையில வேற செல்லுது. எல்லா மக்களும் எதிர்கட்சி தலைவனுடைய செயல்பாடுகளை பார்த்துதான் இருக்காங்க. அது இன்னுமே திமுகவுக்கு சேதாரத்தை தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே அதிகாரம் இல்லாம தோல்வியினுடைய விருத்தியில இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் உதயநிதியினுடைய ஆர்வமின்மையால இன்னும் சோர்வடைந்து போயிருக்காங்க. உதயநிதி முழுமையா அவையில இருந்து ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டுகளுக்கு உடனே பதிலடி கொடுக்கணும் அப்படின்ட்டு திமுக எம்எல்ஏக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உதயநிதி அதை செய்ய தயாரா இருக்கிறத மாதிரி தெரியல. ஆரம்பத்துல சட்டமன்றத்துல திமுக தாவேக்காவை பிச்சு எடுக்க போகுது அப்படின்ற மாதிரியும் இத தாவேக்கா எப்படி சமாளிக்க போகுது அப்படின்ற மாதிரியும் பேச்சு எழுந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எதிர்கட்சியான திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பழம் தின்று கொட்டை போட்ட பழம் பெருச்சாளிகள் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. சட்டசபை நிகழ்ச்சியை நேரலையில செய்யறதுனால தாம் எக்கு தப்பா பேசி பொதுமக்கள் கிட்ட அவமானப்பட்டுடுவோமோ அப்படின்ற பயத்துல இருக்கிற மாதிரி திமுகவினர் அடக்கி வாசிக்கிறதாவும் பேசப்படுது. அதனாலதான் ஏவாவேலு நேரலை காட்டக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாவே சட்டமன்றத்துல கோரிக்கை முன் வச்சாரு. அதை தாவேக அரசு ஏற்றுக்கொள்ளல. இப்படி செய்தால்தான் திமுக கொட்டத்தை சட்டமன்றத்துல அடக்க முடியும் அப்படின்னு எண்ணுகிறாரு முதல்வர் விஜய். இத எதிர்கட்சி தலைவர் உதயநிதி எப்படி உடைக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.